ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான டே 16ங்க. ஓகே, வழக்கம் போல தான். ஆனால் இப்போ ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அடுத்த 3 வீடியோ இது நாளைக்கு இன்னும் 2 அப்லோட் ஆகும் நம்புறேன். அந்த 3 வீடியோவுமே லாஸ்ட் இயர் 2024 பிப்ரவரியில நடந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸோட மெமரி பேஸ் பேப்பர். ஓகேவா, மெமரி பேஸோட டிஐ மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, 3 டிஐ கிடைச்சது. 3 வீடியோவா வச்சிருவோம், சரியா? ஒரு வீடியோவும் சின்னதாக தான் இருக்கும், 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை நடத்தவே 15 தாங்க, நீங்க போட 7 நிமிஷம் தான் ஆகும். சரி, வழக்கம் போல ஸ்டாப் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே, பாருங்க. அடுத்து நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பை சார்ட், 2 நோட்டு. சப் கொஸ்டின் 1 2 3 4 அண்ட் 5. ஓகே, 5 சப் கொஸ்டின். ஓகேவா? சரி, ஆரம்பிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? The pie chart given below shows the percentage distribution of total people visited to the mall in 5 different days: Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday. Okay, 5 நாள்: Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday. Okay, 5 நாள். ஐயோ, இங்க வந்துருச்சா? சாரி. கரெக்டா இருக்கு. இந்த 5 நாள்ல 2 வேரியபிள் கொடுத்துருக்கான், எக்ஸ் ஒய். சரி, 2 வேரியபிள் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலான்னு பார்ப்போம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் பீப்புள் விசிட்டட் மால் ஆன் சண்டே அண்ட் டியூஸ்டே இஸ் 12 ஆனா சண்டே எவ்வளோ வருங்க? எக்ஸ் பர்சன்டேஜ். டியூஸ்டே எவ்வளோ வருங்க? 1.25 எக்ஸ் பர்சன்டேஜ். அதாவது இவன் 4 பார்ட்னா இவன் 5 பார்ட். ஆமாவா? இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 12 ஆனா அப்ப இவன் 48, இவன் 60. ஸோ வேல்யூ கிடைச்சிருச்சு. சண்டே 48, டியூஸ்டே 60. ஓகேவா? நெக்ஸ்ட், டோட்டல் 400 பீப்புள் விசிட்டர் மால் ஆன் ஆல் 5 days. டோட்டல் 400. ஈஸி. 2% வேல்யூ இருக்கு, 2ஐயும் போட்டு மிச்ச பர்சன்டேஜுக்கு ஒய் போட்டுக்கலாம். 20%, 23%. முதல் 20% போடுவோம். இதுல 20% 80, 23% எவ்வளோங்க? 92. மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு பார்க்கணும். இதை ஆட் பண்ணுவோம். 60, இது 2 சேர்த்து 140. இது 2 சேர்த்து எவ்வளோங்க? 92 + 48. 92 + 48 எவ்வளோங்க? 50. அதுவும் 140. ஸோ டோட்டலா இது 2 சேர்த்தா 280. ஆமா. சரி, 280 போக மிச்சம் எவ்வளோங்க இருக்கும்? 120. அதுதான் ஒய் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ மட்டும் எடுக்கணுமா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ மட்டும் எடுக்கணுமா? எக்ஸ் என்னதுங்க? 48. சாரி. எக்ஸ் என்னதுங்க? 48. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 48 ஸ்ட்ரெயிட் அவே 400ல 4 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா 12. ஸோ எக்ஸ் வேல்யூ 12. அப்படியே ஒய் வேல்யூ எடுத்தோம்னா அதே தான், கடைசி இருக்கிறது ஒய் பர்சன்டேஜ். ஸோ 120 டிவைடட் பை 4 30. 30 தானே? அவ்வளோதாங்க. சப் கொஸ்டினை போடுறோம், முடிச்சு விடுறோம். வாங்க. On Monday, ratio of male to female visiting mall is 2:3. Monday எவ்வளோ? 80. 80ல male 2 பார்ட்டா, female 3 பார்ட்டா. ஸோ 80 5 பார்ட்னா 16. 30 to 48. ஆமாவா? 1 part 16, 30 to 48. If number of female visiting mall increased by 25%. ஓகே, ஃபீமேல் வரது வந்து 25% கூடி இருக்கான். அப்படி கூடுச்சுன்னா எவ்வளோங்க? 1/4, 12 கூடி இருக்குமா? ஸோ 60 ஆயிருக்கும். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டிங் ஆன் மண்டே ரிமைன் த சேம். டோட்டல் வந்து சேமா தான் இருக்கான். அப்ப இது குறைஞ்சிருக்கும். இது குறைஞ்சா எவ்வளவா இருக்கும்? 20 ஆயிருக்கும். எப்படி 20னா, இங்க எதுவும் நம்ம பார்க்க போறது இல்லை, இங்கதான் பாக்குறோம். டோட்டல் 80 வரணும்னா இது 20. ஓகே, இந்த நம்பர் ஆஃப் மெயில் ஆஃப்டர் ஃபீமேல்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற மெயில் வந்து what percentage of total people visited mall on Tuesday? மண்டே வந்த மெயில் இருக்காங்க பாத்தீங்களா, இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மெயில், அவங்க டியூஸ்டே இருக்கிற டோட்டல்ல பார்க்கணும். நம்ம அவசரத்துல என்ன பார்த்துருவோம்னா இந்த டோட்டல்ல பார்த்துருவோம், அது தப்பாயிரும். மண்டே பிச்சுட்டு உட்காந்துருப்போம். டியூஸ்டே வர டோட்டல் 60.
ஸோ 1/3 1/3னா ஆப்வியஸ்லி 33.33%. முடிஞ்சுங்க. இவ்வளோ சப்பசம் கன்ஃபியூஸ் ஒரு இடத்துல தான் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல தான் ஆக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ஆன் வெனஸ்டே 30 people வாட்ச் மூவி அண்ட் ரிமைனிங் வென்ட் டு ஃபுட் கோர்ட்டா. வெனஸ்டே வர டோட்டல் பீப்புள் எவ்வளோங்க? வெனஸ்டேவோட டோட்டல் பீப்புள் எவ்வளோங்க? 92. இதுல மூவி நம்ம பையில எவ்வளவு பேரு? 30 பேரு. மிச்சம் இருக்கிறவெல்லாம் ஃபுட் கோர்ட்டான். ஃபுட் கோர்ட் போறவங்க எவ்வளவு பேரு? 62 பேர். ஓகே ஓகே. இஃப் ஃபீமேல் வென்ட் டு ஃபுட் கோர்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பீப்புள் வென்ட் டு மூவியா. ஃபுட் கோர்ட் போன ஃபீமேல் மட்டும் எவ்வளவு பேருனா மூவி போன டோட்டலுக்கு ஈக்குவலா. மூவி போன டோட்டலுக்கு இந்த மூவின்னு வச்சுக்குவோம், மெயில் குழப்பிடும். மூவி போன டோட்டலுக்கு ஃபீமேல் வந்து ஈக்குவலா ஃபுட் கோர்ட் போன ஃபீமேல் மட்டும். ஸோ இங்க 30, இங்க 32. ஆமாவா? டோட்டல் மெயில் வென்ட் டு ஃபுட் கோர்ட் இஸ் 12 more than டோட்டல் மெயில் வென்ட் டு மூவியா. மூவி போனவங்கள மெயிலை விட ஃபுட் கோர்ட் போன மெயில் வந்து 12 அதிகமா. ஸோ இதுல 12 சப்ராக்ட் பண்ணோம்னா இது 20. தென் த ரேஷியோ, அப்ப 20 போச்சுன்னா இது 10. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கான்? ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஃபீமேல் வென்ட் டு மூவி ஆன் வெனஸ்டே. இதுக்கும் 10க்கும் டோட்டல் ஃபீமேல் வென்ட் டு மூவி ஆன் வெனஸ்டே 10 பேர்றாம். இவங்களுக்கும் டோட்டல் பீப்புள் வென்ட் டு மால் ஆன் தேர்ஸ்டே மால் போனவங்க 120க்கு ரேஷியோ கேட்கிறான். ஸோ இட் இஸ் 1:12. அவ்வளவுதான். இவ்வளவுதான். டோட்டல் மெயில் விசிட்டட் டு மால் ஆன் சண்டே அண்ட் தேர்ஸ்டே ஆர் சேமா. தேர்ஸ்டேவும் ஓகே மெயில் சண்டேவும் தேர்ஸ்டேவும் மால் போன நான் பாக்குறேன் என்னடா டோட்டல் சேமாவே இல்லை, சேம்னு கொடுத்துருக்கானேன்னு. சரி, மெயில் சண்டே போன மெயிலும் தேர்ஸ்டே போன மெயிலும் சேம்ன்ட்டானா. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சண்டே மெயில் வந்து எக்ஸ், தேர்ஸ்டே போன மெயிலும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபீமேல் ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் விசிட்டட் ஆன் சண்டே டு தேர்ஸ்டே இஸ் 1/13:1. 1/13:1னா என்னங்க? 1/13:1னா என்னங்க? 1:30. ஸோ இவன் ஒய் பார்ட்டா இருந்தா இவன் 13 ஒய்யா இருப்பான். ஆமாவா? சரி, இப்போ எனக்கு சண்டேவோட டோட்டல் தெரியும் 48, தேர்ஸ்டேவோட டோட்டல் தெரியும் 120. இந்த ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் ஆன 72 இருக்கு பாத்தீங்களா? இது என்னன்னா இந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க எந்த டிஃபரன்ஸும் இல்ல, இங்க எந்த டிஃபரன்ஸும் இல்ல. எக்ஸ்ட்ராவா இருக்க 12y தான் 72. ஸோ ஒய் வேல்யூ எனக்கு 6ன்னு கிடைச்சிருச்சு. உடனே எடுத்து எல்லா இடத்துலயும் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க. அவன் என்ன கேட்டிருக்கான்னு மட்டும் பார்க்கணும். சம் ஆஃப் டோட்டல் மெயில் தான் கேட்டிருக்கான். ஸோ 2x கிடைச்சா போதும். ஒய் வேல்யூ 6 இங்க போட்டேன்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ 42 கிடைக்குமா? அப்ப 2x 84. இவ்வளவுதான் பண்ணணும். இங்க போய் ஒய்யெல்லாம் போட்டு வேஸ்ட் ஆக்க கூடாது டயத்தை. புரிஞ்சதா? அவ்வளவுதான். ஈஸிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ரேஷியோ ஆஃப் டோட்டல் பீப்புள் விசிட்டட் மால் ஆன் சாட்டர்டே டு மண்டே அண்ட் டியூஸ்டே டுகெதர். சாட்டர்டேக்கும் மண்டே டியூஸ்டே டுகெதருக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கான் 1:2. மண்டே அண்ட் டியூஸ்டே டுகெதர் எவ்வளோன்னு நான் இங்க பாக்குறேன். மண்டே 80, டியூஸ்டே 60. ஸோ இது 140னா இவன் 1:2 ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்ப இவன் எவ்வளவா இருப்பான்? சாட்டர்டே 70. And mail visited on Saturday is 25% more than that of total people visited on Sunday. சாட்டர்டே வந்த மெயில் வந்து சண்டே போன டோட்டலை விட 25% அதிகம். சண்டே போன டோட்டல் எவ்வளவு? 48. இதை விட 25% அதிகம்னா ஆல்ரெடி இந்த வேல்யூ பார்த்தோம் 60. ஓகே, அப்ப மிச்சம் 10. கொஸ்டின் என்ன? ஃபீமேல் விசிட்டட் மால் ஆன் சாட்டர்டே இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பீப்புள் விசிட்டட் இன் all the given days. So 10/400 into 100. 10/400 into 100. 0000 cancel. இது 2.5%. முடிஞ்சு. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். Find the difference between maximum and minimum number of people visited malls. மேக்ஸிமம் எவ்வளோங்க? 120. மினிமம் எவ்வளோங்க? 48. டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்து வச்சோம் 72. 120க்கும் 48க்குமான டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். முடிஞ்சுங்க. முடிஞ்சது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏண்டா இவ்வளவு ஈஸியா தான் இருக்குமா? ஐயா சத்தியமா சொல்றேன், போன வருஷம் நான் இந்த கொஸ்டினை எழுதின அனுபவத்துல சொல்றேன், இவ்வளவு ஈஸியா தான் இருக்கும்.
இவ்வளவு ஈஸியா தான் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ்ல மாடரேட் லெவல் டிஏன்னு நான் ஒண்ணு சொல்லுவேன் பாத்தீங்களா, இது மாடரேட்னு சொல்லலாம். ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவுல எஸ்பிஐ கிளர்க் லெவல்ல இவ்வளவுதான் இருக்கும். அதனாலதான் கடைசி ஒரு நம்ம பார்த்த இந்த வரைக்கும் 15 டிஐ பார்த்திருக்கோம். அதுல 1 to 10 பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமா, ரொம்ப கஷ்டம் நானே சொல்லக்கூடாது, கொஞ்சம் கஷ்டமா கொண்டு வந்தேன். ஆனா அடுத்த 5 எஸ்பெஷலி கடைசி 3லாம் லாஸ்ட் 3லாம் என்ன பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா கொண்டு வந்தோம். ஏன்னா அதுதான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸோட லெவலே, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ லெவல் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ லெவல் இருக்கு. இதை விட கஷ்டமான எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆனா கிளர்க் மெயின்ஸ்க்கு இவ்வளவுதான் லெவல். ஸோ தைரியமா போங்க. இன்னும் 2 டிஏ இருக்கு, அதையும் பாருங்க. சீரியஸா சொல்றேன், உங்களுக்காக ஈஸியா எங்க இருந்தும் சுட்டுக்கலாம் இல்ல. மெமரி பேஸ் பேப்பர் நான் எழுதின யாகவும் இருக்கு, எனக்கு இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண யாகவும் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கும் இருக்கும். நீங்க இதை சால்வ் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்பி போங்க. இதுக்கு மேல உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இது உங்களோட ப்ரீசியஸான டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க லாஸ்ட் 3 நாள். சரியா ஓகே, டாட்டா பாய் பாய். முடிச்சிடலாங்க, முடிச்சு விட்டுறலாம். உங்களோட ஓபிஎக்ஸ் தானா? ஓகே பாய் கைஸ்.